இனி ஒன் வே டிராப்புக்கு சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் குறைந்த வாடகையில் டிராவல் பண்ணுங்க. டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். டவுன்லோட் தி ஆப் நவ. அயோத்தியில் ராமர் கோவில் மீதுதான் மசூதி கட்டப்பட்டதாக முதலில் 3 முக்கிய ஆதாரங்களை வெளியிட்டவர் கே முகமது என்ற தொல்லியல் ஆராய்ச்சியாளர் என்பது பலரும் அறியாத ரகசியம். கடந்த 1976 மற்றும் 77ஆம் ஆண்டு காலகட்டங்களில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் பி லால் தலைமையிலான குழு பாபர் மசூதியை ஆய்வு செய்தது. இந்த குழுவில் முன்னாள் IAS அதிகாரியும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளருமான கே முகமதுவும் இடம்பெற்றிருந்தார். அப்போது மசூதியின் மேற்கு பகுதியில் கோவிலின் இடிபாடுகள் இருந்ததை கண்டுபிடித்தனர். அஷ்டமங்கல இந்து அடையாளத்துடன் கட்டப்பட்ட 12 தூண்களையும் மற்றும் அங்குள்ள சுவர்களில் மனிதர்கள் மற்றும் விலங்குகள், இந்து தெய்வங்களின் சிதைக்கப்பட்ட உருவங்களையும் கண்டுபிடித்தனர். இந்த 3 ஆதாரங்களும் தான் கோவில் மீது பாபர் மசூதி கட்டப்பட்டதற்கான முக்கிய ஆதாரங்களாக பார்க்கப்படுகின்றன. முதலில் இந்த ஆதாரங்களை வெளியிட பி லால் தயங்கினார். அரசியல் ரீதியாக எதிர்ப்புகளை சந்திக்க நேரிடும் என்பதால் பொறுமை காத்தார். இந்த சமயத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவாளர்களான சில ஆராய்ச்சியாளர்கள் பி லால் தலைமையிலான குழுவினர் எந்த ஆதாரத்தையும் கண்டுபிடிக்கவில்லை என்று கூறி வந்தனர். இதையடுத்து பி லால் குழுவில் இடம்பெற்றிருந்த கே முகமது முன்வந்து துணிவுடன் தாங்கள் கண்டுபிடித்த ஆதாரங்களை விரிவான அறிக்கையாக வெளியிட்டார். அறிக்கையின் முடிவில் கோவிலின் மேல்தான் மசூதி நிற்கிறது என்றும் உறுதியாக கே முகமது கூறியிருந்தார். அதோடு இஸ்லாமிய மக்கள் மனமுவந்து அந்த இடத்தை இந்து மக்களுக்கு கொடுத்து விடும்படியும் தெரிவித்தார். ஆனால் அவரின் கோரிக்கை ஏற்கப்படவில்லை. அதற்கு பிறகு நடந்த வரலாறு அனைவருக்கும் தெரியும். தற்போது அயோத்தியில் ராமர் கோவிலும் திறக்கப்பட்டுவிட்டது. இந்த நிலையில் அயோத்தி கோவில் விழாவுக்கு தங்களுக்கு அழைப்பிதழ் வழங்கப்பட்டதா என்று செய்தியாளர்கள் கே முகமதுவிடத்தில் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த முகமது தன்னை அழைத்ததாகவும் ஆனால் 22ஆம் தேதி விழாவில் தன்னால் பங்கேற்க முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் அயோத்திக்கு சென்று ராமர் கோவிலில் பூஜை நடத்துவதாகவும் கூறியுள்ளார். கேரள மாநிலம் கோழிக்கோட்டை சேர்ந்த கே முகமது சென்னையிலும் பணியாற்றியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இனி ஒன் வே டிராப்புக்கு சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் குறைந்த வாடகையில் டிராவல் பண்ணுங்க. டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். டவுன்லோட் தி ஆப் நவ.